அதனுடைய தத்துவம் தான் நந்தி, கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி. இது ஏதோ கற்பனையாக வச்சதில்லை. காளை மாடுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அது காளை மாடு கிடையாது. நந்து என்றால் இணைந்திருத்தல். அப்போ இந்த சிவம், இந்த பிரபஞ்சம் உருவான இடம் இருக்கு இல்லைங்களா, சிவலோகம்னு சொல்லுவோம், சிவமையன்னு சொல்லுவோம். சிவன்லேருந்து பிரிஞ்சு வந்ததுனால தான் சக்தி. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்லுவோம். ஒன்றுலேருந்து ஒன்று பிரியலைன்னா கிடையாது, ஒன்றாகவே இருக்கும். அப்போ இணைந்தே இருத்தல். இந்த நந்தின்னு சொல்லக்கூடியது வானத்தில் இருக்க உலக நட்சத்திரம். இன்றைக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது என் தாயாரின் தாயார், நாங்கள் அம்மாச்சின்னு சொல்லுவோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில், அவங்க கிழக்கு வானத்தில் பார்த்து இந்த உலக்க நட்சத்திரம் இருக்கும் வானத்தில், அதை பார்த்து கும்பிட்டுக்கிட்டா நல்லது அப்படிம்பாங்க. நம்மளுடைய கல்வி ஆரம்பமே அங்கே தான் ஆரம்பிக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது ஆனாவனா சொல்லி கொடுக்குற மாதிரி அதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அந்த உலக்கை நட்சத்திரமும் சிவமையமும் இணைந்தே இருக்கும். அப்போ சிவனை எங்கே பார்க்கணுன்னா வானத்தில் இந்த உலக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். நம்ம கோயிலெல்லாம் கூட பார்த்துருப்போம், நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவன். அப்போ எல்லாம் சிவனே. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவனின்று ஓரணுவும் அசையாது சொல்லியிருக்காங்களா? இப்போ எந்த நூலில் பார்த்தாலும் இந்த திருவாசகமெல்லாம் சிவனுடைய அருமை பெருமைகளை தத்துவங்களை பாடலாக மனம் உருக சொல்லப்பட்டிருக்கும். மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொன்னது பகவத்கீதை. கடவுள் எப்படி இருக்கணும்னு மனுஷன் சொன்னது திருவாசகம். மனுஷன் எப்படி இருக்கணும்னு மனுஷனே சொன்னது திருக்குறள். இந்த திருக்குறள் இதில் உள்ள ஒரு பாட்டு தான் இந்த ஒவ்வொன்றும் 1.25 அடி 7 சீரில் மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் விளக்கி சொல்லணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு பாடலை சொல்கிறதுக்கு நம்ம இந்த சிவனை பற்றி மட்டும் பார்ப்போம். அப்போ இந்த சிவனை பற்றி வர்ணிக்கும் போது வள்ளலார் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த திருவாசகத்தெல்லாம் படிக்கும்போது நிறைய விஷயம், நிறைய பாடல் இருக்கு. அது நமக்குள்ளார மைண்டில் நிற்கிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் எல்லாமே படிக்க இப்போ தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 55 வயசுக்கு மேலே தான் உள்ளே வரும். அதனால் அதை பற்றியெல்லாம் பெருசாக தெரியல. வள்ளலார் 6ஆம் திருமுறையில் சொல்லியிருக்கார் புரிகிற மாதிரி. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும், இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே இந்த இயற்கையே சிவன். சரிங்களா? அப்போ இந்த பஞ்சபூதங்களானது பொருட்கள், மலை கடல் எல்லாமே ஒரு பஞ்சபூதம். நிலம் நெருப்பு காற்று நீர் இல்லைங்களா? இதெல்லாம் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா பொருட்களால் ஆனது. இந்த பொருள் எதுலேருந்து உருவானது அப்படின்னா மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறுகள் எதுலேருந்து வந்தது, எதனால் ஆனது அப்படின்னா அதுதான் அணு. அணு எதுக்கெல்லாம் ஆனது? அணு துகள்கள் சொல்லக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்னு இன்னைக்கு உள்ள சயின்ஸ் சொல்லுது. இதை 10,000 வருஷம் 15,000 வருஷம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வச்சுருக்கோம் பாருங்க, 3 கலரில் போட்டு வைக்கிறோமா, வெள்ளை சிவனம் குங்குமம் திருநீர். இது மூவாற்றல், சிவனுடைய ஆகூல் போகூல் இளவூல் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடையாளம் தான் இது. அப்போ நம்முடைய பாரம்பரியம் அது. நிறைய சொல்லியிருக்காங்க. முக்குணம், ராஜசம் தாமசம் சத்வம், அவங்கவுங்களுக்கு ஒரு தெரிஞ்ச பேரை வச்சுக்கிறாங்க.
அப்போ ஆங்கிலேயர்கள் விளக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பரமணு பல சேர்ந்தது தான் இந்த அணு. அதனுடைய மூலம் என்னன்னு சொல்லும்போது மகம் அல்லது மகத்தான். அந்த மகன்ற நட்சத்திரத்தை சிம்ம ராசியில் கொண்டு வச்சிருக்காங்க. இது மாசி மாதம் வரக்கூடியது. இந்த மாசி மாதத்தில் கும்பராசியில் குரு இருக்கும்போது மகாமகம்னு கேள்விப்பட்டிருப்போமா? மாமகம் அல்லது மகாமகம் சொல்லுவாங்க. இந்த மகம் எதிலிருந்து வந்தது, அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா மகாமகம், அதாவது மாமகம் அல்லது மாமகத்தான். இப்போ அதுவ நுணுக்கி உள்ளே போய் அதனுடைய மூலம் என்ன, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா சகம் அல்லது சகத்தான் அப்படின்றாங்க. இந்த சகம் அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அதுதான் சிவம். இப்போ சிவனோட நிறுத்தியாச்சானா சிவனோட நிறுத்தலை, அது உள்ளேயும் போகிறாரு. இந்த சிவம் அல்லது சிவத்தான் இதனுடைய மூலம் என்ன, எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்கும்போது அதுதான் அவம் அல்லது அவத்தான். அந்த அவம் தான் அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படிம்பாங்க. இந்த பிரபஞ்சம் உருவாதத்துக்கு முன்னாடி பால் நிலையாக, வெட்ட வெளியாக, சூனியமாக, இப்பெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, கருந்துளை, மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. வானத்தில் இந்த பிரபஞ்சம் தோன்றிய இடம், அதுதான் சிவமையம். சிவலோக பதவி அடைஞ்சிட்டான்னு சொல்கிறோமா? நம்மளுடைய ஜீவன் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே போகுது. வீடு பேரடைதல். காலையில் வீட்டிலேருந்து புறப்படுறோம், எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு மாலை வீட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமே ஒரு நாள் ஒடுங்கி, ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒடுங்கி மீண்டும் சோனியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சயின்ஸில் சொல்கிறாங்க, இந்த உலகம் வெடித்து சிதறி 550 கோடி வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னும் 450 கோடி வருஷங்கள் இருக்கும், ஒன்றோடு ஒன்று இணைந்து சூனியமாயிரும். அதை சிம்பிளாக வீடு பேரடைவு தத்துவம் இப்படி சொன்னால் புரியுமா? படித்தவங்களுக்கே புரியாது, என்னவோ சொல்கிறான் இருக்கும். இதை தத்துவமாக ஒரு உருப்பொருளாக சொல்லணும் இல்லையா? அப்போ தானே புரியும். அப்போ தான் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு உருவம் தெரியுது. நீங்களும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். சிவனுடைய அடி முடி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களா? சொல்லலை. பார்க்க முடியாதுன்னா ஏன் பார்க்க முடியாது சொல்லணும், முடியும்னாலும் எப்படி போக முடியும் அப்படின்றத சொல்லணும். அப்போ தேடுதல் இருந்ததுன்னா எல்லாராலும் எல்லாம் முடியும். சித்தர்கள் எல்லாருமே பார்த்தவர்கள் தான். அப்போது இந்த சிவனுக்குன்னு ஒரு உருவம் கொடுக்கணும் இல்லையா? சொல்லணும். சும்மா சொல்லிட்டு போனால் நம்ம படித்து முடித்து பரீட்சை எழுதணுன்னா அடுத்த மாதத்தில் மறைஞ்சு போயிடுது. என்ன படித்தோம் என்ன எழுதணுன்னே தெரியுறாங்க. ஆனால் திடீர்னு சிவலிங்கம் வரலாம், சிவன் தடவனம் வரலாம், காளமாடு சண்டை போடுற மாதிரி வரலாம், சிங்கம் புலி இதெல்லாம் தெரியும். அது மாதிரி வானத்தில் இருக்குது. அதை பார்த்தா நடராஜர் சிலையை டிசைன் பண்ணாங்க. இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறும் போது இதை ஒரு தத்துவமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த வாட்ஸ்அப்லலாம் நம்ம படிச்சிருக்கலாம், இந்த உலகத்தோட மையப்பகுதி சிதம்பரம் கோயில் இருக்கிறது. சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடிய நடராஜருடைய கட்டவரல் இருக்குது, வலது கால் கட்டவரல்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த உலகம் வெடித்து சிதறது எப்படின்னா, ஸ்வஸ்திக்குன்னு சொல்லக்கூடிய சுழற்குறி. ஸ்வஸ்திக்குன்னா தான் புரியும். ப்ளஸ் போட்ட மாதிரி இப்படி போடுறோமா, இதை விட ஆர்ச்ச வழியில் வந்து எடுக்கும், சங்கு சக்கரம் மாதிரி. அப்படி வரும்போது 4 பகுதிகளாக விரியுது. சுக்லாம்பரதரம் சசிவரதம் சதுர்புஜம், 4 கரங்களாக விரிந்தவனே சிவனை பற்றி பாருங்க. இதில் ஒவ்வொரு கரத்துலையும் 52 புவனங்கள் இருக்குது. ஒரு புவனம் என்பது அண்டம்.
ஆங்கிலேயர்கள் இதை கிளஸ்டர் அப்படிம்பாங்க. இந்த ஒரு புவனத்துக்குள்ளார கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது. அதில் கடைசி புவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கால் கட்டவர், வலது காலோட கட்டவர், கடைசி புவனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கேலக்சின்னு சொல்லக்கூடிய இந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்க சூரிய குடும்பத்தில் இருக்கிற பூமியில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் இந்த தென்கரத்தில் இருக்கோம். நாங்கள் சிவன் சொல்கிறோம். அதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. மற்ற பிரபஞ்சத்திலெல்லாம் இந்த மாதிரியான அமைப்புகளில் மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா தெரியாது. வேற்று கிரகவாசியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி இருந்தால் அவங்க வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். அல்லான்னு சொல்கிறாங்களா, இயேசுன்னு சொல்கிறாங்க. அழிந்து போன குமரி கண்டம், லெமூரியா கண்டம், அங்கே சூரிய தீவு அப்படின்னு இருக்குது. அந்த பகுதியில் வாழ்ந்ததான் முதல்ல சித்தராக வராங்க. அதெல்லாம் முதல் சித்தர் தான் ஆதிநாதர் சொல்லுவாங்க, ஆதி யோகின்னு சொல்லுவாங்க. அவர் சித்தர். அவர் தான் இதை பற்றி சொல்கிறாரு. இந்த சிவம் சிவம் சிவம்னு இப்போ சொல்கிறாரு. அதனால் அவருக்கு பேர் சிவன். அவர் ஒரு கல்லால மரத்துக்கு அடியில் இருந்தால் தவம் பண்ணுறார். மலைகளில் மட்டுமே வளரக்கூடிய கல்லால மரம். அப்போ சிவனுடைய பிறப்பிடம் இருப்பிடமெல்லாம் எங்கே? கடலுக்குள் மூழ்கிய தென்குமரியில் இருக்க குமரி கண்டம். குமரி கண்டம் ஏன் பேர் வந்ததுன்னா, இந்த நீர் ஊழியில் பிரளயத்தில் கும்பலாக இறந்து போயிட்டாங்க. கும்பலாக மரித்தவர்கள் வாழ்ந்த கண்டம் குமரி கண்டம். அது லெமூரியா கண்டம்னு இன்னொருத்தர் பேர் வச்சார். அப்போது இந்த கல்லால நாதரை வடக்க கொண்டு போய் கைலாசநாதராக ஆக்கிட்டாங்க. இப்படி நாம் கும்பிடக்கூடிய பெருமாளாகட்டும் முருகனாகட்டும் எல்லாருமே மனிதர்களாக பிறந்தவங்க தான். நமக்கு அறிவியலாக நம்ம சித்தர்கள் சொன்னதை ஆன்மீகமாக மாற்றி இன்று அரசியலாக போயிட்டுருக்குது. அப்போது இந்த சிவமயம் என்பது வானத்தில் இருக்குது. இது ஒரு கதிர் இயக்க தத்துவமாக சொல்லப்பட்டது. இன்றைக்கி சேட்டலைட் விட்டு பூமியிலிருந்து இயக்குறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த சண்டைகளெல்லாம் இங்கேருந்து பண்ணுறாங்க. அமெரிக்காவில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஆள் இல்லாத விமானத்தை பறக்க விட்டு குண்டை போட்டு வெடிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா? மின்காந்த அலை இயக்க தத்துவம் தானே. இதைத்தான் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சிவமையமாக சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த வெடித்து சிதறிய இடத்துல அதுதான் மையம். அதுதான் இந்த 4 கரத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தனை. ஒரு கரத்துக்கு 52 குணங்கள் இருக்குது. அப்போ ஒரு வருடத்தில் 52 வாரங்கள் இருக்கா? எல்லாமே சயின்ஸு தான். உள்ளே போக 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 சயின்ஸு தான். இந்த சிவலிங்கம் அது உயிர் இயக்க தத்துவம். நடராஜர் என்பது கதிர் இயக்க தத்துவம். சிவலிங்கம் என்பது உயிர் இயக்க தத்துவம். அது என்ன பண்ணாங்கன்னா 3 அடுக்காக தனித்தனியாக இருக்கும். சிவலிங்கம் ஒன்றா செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி தான் ஒன்றா செய்கிறாங்க. பீடம் தனியாக இருக்கும், ஆவிடை தனியாக இருக்கும், லிங்கம் தனியாக இருக்கும். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒன்றிணைத்தால் தான் இணையும். பீடத்தில் 4 மூல சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு துளை இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆவிடையிலேயும் அடிப்பக்கம் இருக்கும். அது அதில் வச்சா தான் பொருந்தும். அப்படி தான் செய்யணும். 4 வகை உயிர் பிறப்பு. உயிர் பிறக்கிறது உப்பிசம் சொல்லக்கூடிய சூரிய ஒளியில் பாசி இந்த மாதிரி நீர்வாழ் தாவரங்கள் உருவாகுது. ஒரு செல் உயிரி உருவாகுது. இந்த ஒரு செல் உயிரி உருவானதுக்கப்புறம் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் இடம் பெயர்வது, இடம் பெயராது. மரம் செடி கொடியெல்லாம் இடம் பெயராது. ஆனால் மற்ற உயிரினங்கள் இடம் பெயரும் இல்லையா? இந்த இடம் பெயர்றதுல முதுகெலும்பு உள்ளது, முதுகெலும்பு அற்றது. முதுகெலும்பில் உள்ளதில் மனம் என்னும் பகுத்தறிவு உள்ளது, இல்லாதது. இது 4 வகை பிறப்பு. அடுத்ததாக அது 2 ஒன்று சேருது. அப்புறம் இந்த லிங்க குலவியில் உள்ளார பார்த்தீங்கன்னா எண்கோண அமைப்பில் இருக்கும்.
அதே மாதிரி அந்த ஆவடையில் அந்த எண்கோணத்தில் வச்சாதான் பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம். அதான் எண்கோண அமைப்பில் இருக்கும். அப்போ பீடம், பீடத்துக்கு மேலே ஆவிடை, ஆவிடைக்கு மேலே லிங்கம், அது குளவி. இதை சொன்னதான் இந்த சிவலிங்க தத்துவம். ஆனால் நிறைய மாற்றப்பட்டு நிறைய கதைகள் சொல்லப்பட்டு புராணங்களில் போனோம்னா காதில் கேட்கறதுக்கு அருவருப்பான கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது அறிவியல், சயின்ஸு. அது பேர் ஆசீவகம். இதை ஆசீவகம்னா என்னென்னு பார்த்தா புது பெயராக இருக்க என்னமோ கேள்விப்படாத இருக்கும். ஐயனார் குளிக்காமல் கொள்ளாமல் ஜடாமுடி போட்டுக்கிட்டு இருக்கதா வச்சுட்ருக்கோம். இந்த 6 அறிவுடன், நமக்கு இருக்கக்கூடிய 6 அறிவுடன் அந்த 12 அறிவை சேர்த்து பெற்றால் 18 அறிவு. அதோட தத்துவம் தான் 18 படி. சபரிமலையில் இருக்கிறது 18 படி. நம்ம உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள், இதெல்லாம். அப்போது 6 அறிவுன்றது பகுத்தறிவு. அதுக்கு மேலே உற்றறிவு, உணர்ந்தறிவு, கற்றறிவு, காந்தறிவு, தான் பெற்ற அறிவு, வானறிவு, சித்தர், பெரும் சித்தர், அன்னர், பெரும் அன்னர், தெய்வ கண்ணோன், கடவுள். அப்போ இந்த மனிதன் இத்தனை படிநிலைகளை தாண்டி போனால் கடவுளாக மாறுவான். அப்போ இது தேடி போகும்போது நான் சாதாரணமாக தான் 50 வயசு வரைக்கும் சாமியை உழுந்து கும்பிடுவேன், அங்கே பிரதட்சணை பண்ணுவேன், நடைப்பயணம் போவோம், விரதம் இருக்கிறது. இந்த ஜோதிடத்தை படிக்க உள்ளே போகும்போது அதில் உள்ள சந்தேகங்கள், நம்முடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல எந்த ஆசிரியருக்கும் தெரியல. அப்போ தேடி படிக்கிறோம். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒன்று புரியலையோ, ஏன், எதற்கு, சரி, ஏன், எப்படி, எப்பொழுது, இந்த 3 கேள்விகளை கேட்டு விடை கண்டோம்னா நமக்கே புரிஞ்சிடணும். அப்படி தேடும்போது தான் தெரிஞ்சது இவ்வளவு விஷயங்கள்.